ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் என் சொந்த காலில் முன்னேறி என் சொந்த காலில் நின்று நான் சம்பாதிச்சு நான் வாழணும், அதற்கு என்ன வழியோ அது எது வந்தாலும் இறைவா நான் ஏற்றுக்கொள்ள தயார். இந்த மனநிலைக்கு முதல்ல வாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் 10ஆம் இடத்திலே ராகு பகவான் வரும் பொழுது ரிஷபராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்துக்கு ராகு உங்களுக்கு தொழில் வளங்களை தருகிறார். 11ஆம் இடத்தில் வரக்கூடிய சனி பகவான், சனி என்னடா 11 இருக்கார், குரு என்னடா 2 இருக்கார். யாருனாலும் எந்த கவலையும் கிடையாது. காரணம் என்னவென்றால் 11ஆம் இடத்தில் சனி பகவான் 11, 12 ஒன்றை பார்க்கிறார். 11ஆம் இடத்தில் சனி பகவான் அடுத்து 7ஆம் பார்வையாக உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்கிறார். 5ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா உங்களுடைய புத்திரஸ்தானம். இந்த இடத்துல தான் நான் நிறைய நேரங்களை சொல்லியிருக்கேன், ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் சனி பகவான் புத்திரகாரகனாக செயல்படுகிறார். அவர் தான் உங்களுக்கு சனி பகவான் 10ஆம் பார்வையாக உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்கிறார். 8ஆம் இடம் என்பது ஆயுள் பாவம். ரிஷபராசிக்கார பெண்கள் எல்லாம் தன் கணவர் ஐசியூல இருக்காரு, உடம்பு முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, டாக்டர் கை விரிச்சிட்டாங்க, கவலையப்படாதீங்க. சனி பகவானுடைய 10ஆம் பார்வை உங்களுடைய கணவருடைய உயிர் உடல் நலத்தை உலகெங்கிலும் இருக்கும் ரியல் ஒன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. மே மாத பலன்கள் என்ன? ஒரு வகையா அப்பாடா சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி எல்லாம் யூடியூப்பை திறந்தா ஒருத்தர் நல்ல காலம் பிறந்துருச்சுங்கிறாங்க, ஒருத்தர் 7.5 சனி வந்துருச்சுங்கிறாங்க, ஒருத்தர் குரு வந்துட்டார் வேலை போகுதுங்கிறாங்க, அதுங்கிறாங்க இதுங்கிறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரில. எல்லாத்தையும் ஒரு பக்கமாக வைங்க. வருடாந்திர பலன்கள் என்பதை போதுமான அளவு நம்ம பார்த்தாச்சு. இப்போ மாதாந்திர பலன்கள் பார்க்க வேண்டிய செஷனில் இருக்கும். மே மாதம் என்ன பலன்கள் நடக்க போகிறது, உலகமே உற்று நோக்குகிறது இந்த மே மாதத்தை. காரணம் என்னவென்றால் இந்த மாதம்தான் ராகு கேது பயிற்சியும் குரு பயிற்சியும் நடக்கவிருக்கிறது. குரு பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கும், ராகு பகவான் மீனத்திலிருந்து கும்பத்திற்கும் வரப்போகிறார். ஆகையினாலே இந்த 2 பயிற்சிகளை உள்ளடக்கிய இந்த மே மாதம் என்ன பலன்கள் எல்லாம் தரப்போகிறது. இது இல்லாமல் சுக்கிர பகவான் ரொம்ப நாளாக ஓவர் ஸ்டேவாக மீனத்திலே இருக்க போகிறார், உச்சம் பெற்று இருக்க போகிறார். இது இல்லாமல் செவ்வாய் பகவான் கடகத்தில் ரொம்ப நாளாக நீச்சமாக இருக்க போகிறார். ஸோ இதெல்லாம் உள்ளடக்கிய ஒரு பலனாகத்தான் இந்த மே மாதம் என்பது விளங்கவிருக்கிறது. இந்த மாதத்தில் பெரிய பெரிய முயற்சிகளை மேற்கொள்ளலாமா? இந்த மாதத்தில் யார் யாருக்கெல்லாம் வேலை கிடைக்க போகுது, இந்த மாதத்தில் யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, இந்த மாதத்தில் யாரெல்லாம் வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் கிடைக்க போகிறது. என்னால் ஒரு விஷயம் உறுதியாக சொல்ல முடியும், நிறைய பேர் வெளிநாட்டு ஜேர்னி இந்த மாதம் போக போகிறீங்க. காரணம் என்னவென்றால் இந்த கேந்திர பலங்களில் முக்கியமான கிரகங்கள் எல்லாம் இருப்பதனால் ஃபாரின் போகிற யோகங்கள் எல்லாம் நிறைய பேர் கிடைக்க போகுது. தொடர்ந்து பார்ப்போம் ஒவ்வொரு ராசி ரீதியாக யாருக்கெல்லாம் மே மாதம் பொன்னான பலன்களை வழங்கவிருக்கிறது என்பதை. ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மே மாத பலன்கள் எப்படி இருக்க போகிறது? மே மாத பலன்களை பார்த்த வகையில் இந்த மாதத்தையே எல்லாரும் உற்று நோக்குகிறார்கள். காரணம் என்னவென்றால் இந்த மாதம் தான் குரு பயிற்சி நடக்கவிருக்கிறது, ராகு கேது பயிற்சி நடக்கவிருக்கிறது. எல்லா பயிற்சியும் இந்த மாதம் தான் நடக்கிறது. மே 14ஆம் தேதி குரு பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு செல்கிறார். மே 18ஆம் தேதி ராகு பகவான் உங்களுக்கு மீனத்திலிருந்து ராகு கும்பத்திற்கு செல்கிறார். 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு அப்படிங்கிற பலன்படி 10ஆம் இடத்தில் வரக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு நிறைய தொழில் வாய்ப்புகள் எல்லாம் தருவார். நிறைய தொழில் பண்ணுவீங்க, நிறைய லைஃப்ல முன்னுக்கு வருவீங்க, தொடர்ந்து முன்னேறணுங்கிற எண்ணம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். உலகத்திலேயே நான் அடிக்கடி சொல்வேன், நமக்கு எடுத்த உடனே தனஸ்தானத்தையோ யோகஸ்தானத்தையோ பாக்கியஸ்தானத்தையோ எடுத்த உடனே கிரகங்கள் பார்க்கின்ற வரம் வேண்டாம். யாரும் நமக்கு பிட்சை அளிக்க வேண்டாம், யாரும் யாருக்குடனே சேர்ந்து டிபெண்டடாக வாழ வேண்டாம். ஒருவர் தரும் சர்ப்ளஸ் மணி நமக்கு தேவையில்லை, யாரையும் சார்ந்திருக்கும் வாழ்க்கை நமக்கு தேவையில்லை. என் சொந்த காலில் முன்னேறி என் சொந்த காலில் நின்று நான் சம்பாதிச்சு நான் வாழணும், அதற்கு என்ன வழியோ அது எது வந்தாலும் இறைவா நான் ஏற்றுக்கொள்ள தயார். இந்த மனநிலைக்கு முதல்ல வாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் 10ஆம் இடத்திலே ராகு பகவான் வரும் பொழுது, நான் ஒரு வாட்டர் வாஷ் கடையில் இருக்கேன், அந்த வாட்டர் வாஷ் கடையில் நான் கூடவே ஒரு அசிஸ்டண்ட்டாக இருந்தேன், வண்டி வரும், நான் வாட்டர் வாஷ் பண்ணுவேன், எனக்கு நல்லா தொழில் தெரியும், எனக்கு மட்டும் ஒரு கடை இருந்ததுன்னா நான் தனியாக பண்ணுவேன். இந்த எண்ணம் என்று உங்களுக்கு விட்டதோ அந்த தினம் நீங்கள் வெற்றியை நோக்கி முதல் படி எடுத்து வைக்கிறீர்கள் என்று பொருள். நான் ஏன் பண்ணக்கூடாது, என்னால் ஏன் முடியாது, நான் ஏன் எங்கள் அம்மா பேரில் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன், என் ஒய்ஃப் பேரில் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன், என் குழந்தை பேரில் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன், என் பேர்லேயே கூட தான் ஆரம்பிக்கிறேன், நான் ஏன் பண்ணக்கூடாது, நான் ஏன் அப்படிங்கிற எண்ணத்தில் துவங்குகிறது உங்கள் வாழ்க்கைக்கான முதல் கேள்வி. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. ராசியிலேயே உங்களுக்கு யார் யார் இருக்கிறார்கள் என்று பார்த்தால், ராசியில் இருக்கக்கூடிய 2 பிரதான நாயகர்களாக சூரியனும் புதனும் இருக்கிறார்கள்.
உங்களுக்கு 4 கூடிய வீடு மாடு மனை, உயர்கல்வி உயர் பதவி, அடுத்த லெவல் ப்ரமோஷன் போன்றவற்றை தரக்கூடிய சூரிய பகவான் ராசியில் அமர்ந்திருக்கிறார். 2, 5 கூடிய யோகாதிபதி புதனோடு சேர்ந்து புதாதித்ய யோகம் பெற்று உடம்பில் அமர்ந்திருக்கிறார். ரிஷபராசியிலே 2, 5 கூடிய புத பகவானும் 4 கூடிய மேன்மை தரக்கூடிய சூரிய பகவானுமாக சேர்ந்து புதாதித்ய யோகம் பெற்று உடம்புல உட்காந்துருக்காங்க. இந்த பக்கம் என்னடான்னா உங்களுக்கு வேற யார் குரு பகவான் எங்கே இருக்காருன்னா 2ஆம் இடத்தில் இருக்கிறார். பொன்னார் மேனியனே புலித்தோலைய நின்றவனே 2 கூடிய குரு பகவான் 2ஆம் இடத்திலே இருக்கிறார். குரு பகவான் 2ஆம் இடத்திலிருந்து தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான். தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் என்னென்ன பலன்களை தருகிறார் என்று பார்த்தால் எல்லாவற்றையும் தங்கமாக வாங்கி தருகிறார். தங்கம் வாங்க ரிஷபராசிக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி தான். ரிஷபராசிக்காரர்கள் தங்கமாக சேர்த்துவீர்கள், எல்லாத்தையும் பொன்னாக சேர்த்துவீர்கள். பொன்னும் பொருளும் புகழும் எல்லாம் கிடைக்கும். 2ஆம் இடம் என்பது வித்யை நான் படிப்புங்கிற இடத்துல குரு பகவான் இருக்கும் பொழுது படிப்பு ஸ்தானம் அதிகமாகிறது. நிறையா படிப்பீங்க. 2ஆம் இடத்துல குரு பகவான் வரும் பொழுது படிக்கணும், முன்னுக்கு வரணுங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு அதிகமாகும். புதனுடைய வீடு என்பதால் நிறைய படிப்பீங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்துக்கு ராகு உங்களுக்கு தொழில் வளங்களை தருகிறார். 11ஆம் இடத்தில் வரக்கூடிய சனி பகவான், சனி என்னடா 11 இருக்கார், குரு என்னடா 2 இருக்கார். யாருனாலும் எந்த கவலையும் கிடையாது. காரணம் என்னவென்றால் 11ஆம் இடத்து சனி பகவான் 11, 12 ஒன்றை பார்க்கிறார். 1ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா உடம்பை சனி பகவான் பார்க்கும் பொழுது எதிர்த்து நில் எதிரியே இல்லை நம்பிக்கை கொள். உடம்புல எதிர்த்து நிற்கக்கூடிய தைரியத்தை கொடுக்குறார் அந்த சனி பகவான். எதையும் எதிர்த்து நிற்கக்கூடிய தைரியம். 11ஆம் இடத்தை சனி பகவான் அடுத்து 7ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்க உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்கிறார். 5ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா உங்களுடைய புத்திரஸ்தானம். இந்த இடத்துல தான் நான் நிறைய நேரங்களை சொல்லியிருக்கேன். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் சனி பகவான் புத்திரகாரகனாக செயல்படுகிறார். அவர் தான் உங்களுக்கு குழந்தை தரப்போகிறார். 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 7ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்த்து குழந்தை பிராப்திக்கு வழிபண்ணுகிறார். அடுத்து இந்த சனி பகவான் 10ஆம் பார்வையாக உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்கிறார். 8ஆம் இடம் என்பது ஆயுள் பாவம். ரிஷபராசிக்கார பெண்கள் எல்லாம் தன் கணவர் ஐசியூவில் இருக்கார், உடம்பு முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, டாக்டர் கை விரிச்சிட்டாங்க, கவலையப்படாதீங்க. சனி பகவானுடைய 10ஆம் பார்வை உங்களுடைய கணவருடைய உடல் நலத்தை காப்பாற்றுவார். அவர் உயிர் கொண்டு மீண்டு வருவார். இது எல்லாத்தையும் இந்த சனி பகவான் தருகிறார். அடுத்ததாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் தரக்கூடிய யோக பலனாக 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்த்து விட்டார். அது 8ஆம் இடத்தை பார்த்து விட்டார். 10ஆம் பார்வையாக 8ங்கிறது அசையா சொத்துக்களை அதிகம் பண்ணுறார். இதெல்லாம் உங்களுக்கு அசட்ஸ்ன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, வாழ்க்கையில் என்னுடைய நிலை சொத்துக்கள் பாண்டு எல்ஐசி பாண்டு மாதிரி அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா, நிரந்தர வருமானத்திற்கான அரசு சார்ந்த ஒரு பத்திரங்கள், சேமிப்பு, குழந்தை பேரில் இருக்க சேமிப்பு, இது போன்ற விஷயங்கள் எல்லாத்துலேயும் உங்கள் சனி பகவான் உங்களுடைய சொத்துக்களை அதிகம் பண்ணுறார். அடுத்ததாக சனி பகவான் தரும் அற்புத பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான், குரு 5ஆம் பார்வையாக உங்களுடைய இதை பார்க்கிறார், 6ஆம் இடத்தை பார்க்கிறார். 6ங்கிறது உடலில் இருக்கக்கூடிய ரோகங்கள், சத்துருக்கள், வியாதிகள், கடன்கள், சிறு சிறு கடன்கள், எதிரிகள், எதிர்ப்புகள், விமர்சனங்கள் போன்றவற்றெல்லாம் குரு பகவான் பார்த்துட்டதுனால அதெல்லாம் நிவர்த்தி ஆகிறது. அடுத்ததாக குரு பகவான் 7ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்கிறார். 8ஆம் இடம் என்பது மாங்கல்ய பாவம், 8ஆம் இடம் என்பது நிரந்தர சொத்து, 8ஆம் இடம் என்பது அசையா சொத்து. இதெல்லாத்தையும் குரு பகவான் பார்த்துறார். அடுத்து குரு பகவான் 9ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்கிறார். 10ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா உங்களுடைய தொழில். அந்த தொழில்ங்கிற இடத்த குரு பகவான் பார்க்கும் பொழுது தொழில் ஸ்தானம் விருத்தியாகிறது 10. ஸோ ஆக ரிஷபராசிக்காரர்கள் தொழில் முனைவர்களாக மாறப்போகிறீங்க, தொழிலதிபர்களாக மாறப்போகிறீங்க. இந்த மே மாதம் உங்களுக்கு நிறைய எண்ணற்ற ஒர்க் பண்ணுற ஐடியாஸ் தரும். 10ல் இருக்கக்கூடிய ராகு புதிய புதிய தொழில்களை உங்களுக்கு அறிமுகம் பண்ணுவார். நிறைய தங்கமாக சேர்த்துவீங்க. மிக அற்புதமான ஒரு பொன்னான காலமாக இந்த காலம் இருக்கும். குழந்தை பிராப்திக்கான தகுந்த நேரம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.